பாரு, மாமனார் செத்து ஒரு வருஷம் ஆகுது. அவர் பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அவர் ஞாபகமாச்சு அவர் பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அவர் இப்போ சாமி ஆயிட்டாரு. அவர் இதெல்லாம் சாப்பிடுவாரு. எங்க அப்பா எல்லாம் சாப்பிடுவாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் அப்பா என்னென்ன சாப்பிடான்னு எல்லாம் எனக்கு தெரியும்னா. மாமா, எங்களை விட்டு போய் ஒரு வருஷம் ஆகுது மாமா. உங்கள் பொண்ணு உட்காந்துக்கிறாங்க, பேத்தி உட்காந்துக்கிறாங்க, என் மாமியார் உட்காந்துக்கிறாங்க. சாப்பிடுங்க மாமா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வந்து வச்சுக்கிறேன், சாப்பிடுங்க மாமா. சரி சரியா, எல்லாம் முடிஞ்சிச்சு. மாமனார் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு, நீங்கள் கிளம்பணும். நம்மம்மா சாமி சாப்பிடுவாதுன்னு சொன்னேன், கடைசியில நீ சாப்பிட்டேன். எனக்கும் கொஞ்சம் குடுமாமா. இந்தா மிச்சர் சாப்பிடு. இதெல்லாம் வேணாமாமா, எனக்கு அந்த கிளாஸ்ல ஊற்றி வச்சிருக்கேன், அதுதான் வேணும். இதெல்லாம் நீ குடிக்கூடாதுமா, இதெல்லாம் தப்புமா. அப்ப தப்புன்ற, சாமிக்கு மட்டும் கொடுக்குற, நீயும் குடிக்கிற. பார்த்தீங்களா அந்த குழந்தைக்கு அது பிராந்தின்னு தெரியாது, ஆனால் அது கேட்குது. இதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான். அதனால் குடியை விட்டுட்டு தெரிஞ்சுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உன் தயவை.